தேவன் பூரண ஞானம் உள்ளவர். யோபே, இதற்கு செவிகொடும். தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ணும் விதத்தை அறிவீரோ? மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும் தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும்போது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாயிருக்கும் வகையையும் அறிவீரோ? எலிகு இதுவரையிலும் தன்னுடைய கருத்துக்களை பொதுவாக சொன்னார். இப்போது அவர் யோபுவிடம் நேரடியாக பேசுகிறார். தான் இதுவரையிலும் சொன்ன கருத்துக்கள் யோபுவுக்கு விசேஷமாய் சொல்லப்பட்டவை என்றும் யோபு அதற்கு செவி கொடுக்க வேண்டும் என்றும் எலிகு விரும்புகிறார். யோபே, இதற்கு செவிகொடும். தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும் என்று எலிகு யோபுவிடம் கேட்டுக்கொள்கிறார். யோபு தேவனுக்கு முன்பாக தன்னை உயர்த்தக்கூடாது. அவர் தன்னைத்தானே நீதிமான் என்று பெருமையாய் நினைக்கவும் கூடாது. யோபு தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும் என்பதற்காக எலிகு அவருக்கு அநேக புத்திமதிகளை சொல்லுகிறார். நம்மை சுற்றிலும் உள்ள இயற்கையில் ஏராளமான சம்பவங்கள் நடைபெறுகிறது. அவற்றிற்கான காரணத்தை மனுஷரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இயற்கையில் நடைபெறுகிற காரியங்கள் ஏன் அவ்வாறு நடைபெறுகிறது என்பதையும் மனுஷரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவனுடைய கிரியைகள் எல்லாம் ஆச்சரியமானவை. யோபு அதை தியானித்து பார்க்க வேண்டும். தேவனை பற்றியும் அவருடைய ஆச்சரியமான கிரியைகளை பற்றியும் தியானித்து பார்க்காமலேயே யோபு தன்னை நீதிமான் என்று சொல்லுகிறார். யோபு தேவனை பற்றி தியானித்து பார்க்கும் போதுதான் தன்னுடைய ஞானமும் நீதியும் தேவனுக்கு முன்பாக குறைவுள்ளது என்பதை அவரால் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய ஞானம் பரிபூர்ணமானது. தேவன் தம்முடைய சுபாவத்தில் பரிபூர்ணமாய் இருக்கிறார். அவருடைய மகிமை பரிபூர்ணமானது. அவருடைய மகத்துவமும் பரிபூர்ணமானது. தேவன் அறிவில் பரிபூர்ணம் உள்ளவர். அவர் சர்வ ஞானம் உள்ளவர். தம்முடைய ஞானத்தை பற்றி தேவனுக்கு மாத்திரமே பூரணமாய் தெரியும். தேவன் இயற்கையில் நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் திட்டம் பண்ணுகிறார். அவர் தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ணுகிறார். மின்னலின் வெளிச்சத்தை நாம் காண்கிறோம். ஆனாலும் தேவன் அந்த மின்னலை எப்படி பிரகாசிக்க பண்ணுகிறார் என்பது நமக்கு தெரியவில்லை. தேவனுடைய ஞானத்தையும் அவருடைய கிரியையையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவன் சர்வ ஞானம் உள்ளவராய் இருப்பதினால் அவர் அறியாத காரியம் எதுவுமில்லை. தேவன் புரிந்து கொள்ள முடியாதபடி அவருக்கு தூரமானது எதுவும் இல்லை. சகலமும் அவருக்கு அருகாமையில் இருக்கிறது. நடைபெறுகிற எல்லா காரியங்களும் தேவனுக்கு நிகழ்காலமாய் இருக்கிறது. தேவனுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. சகலமும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறது. தேவனுடைய ஞானம் பரிபூரணம் உள்ளதாய் இருக்கிறது. நம்முடைய ஞானமோ குறைவுள்ளது. இந்த உலகத்தில் உள்ள மனுஷர் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும், அவர் எவ்வளவு பெரிய தத்துவ மேதையாக இருந்தாலும், அவர் தேவனுடைய வல்லமையையும் ஞானத்தையும் கிரியையையும் அறிந்து கொள்ள முடியாத பேதையாகவே இருக்கிறார். மனுஷனால் தன்னைத்தானே அறிந்து கொள்ள முடியவில்லை. நம்மை பற்றிய காரியங்கள் நமக்கே ரகசியமாய் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தேவனை பற்றிய காரியத்தை நம்மால் முழுமையாய் அறிந்து கொள்வது இயலாத காரியம். நாம் நம்மை பற்றி நினைக்கும் போது நம்மிடத்தில் பெருமை இருக்கக்கூடாது. நம்முடைய ஞானம் குறைவுள்ளது என்பதையும், தேவனுக்கு முன்பாக நாம் பேதைகளாக இருக்கிறோம் என்பதையும் அங்கீகரிக்க வேண்டும். நம்மை தாழ்த்துவது நமக்கு நல்லது. தேவனுக்கு முன்பாக நம்மை உயர்த்துவது நமக்கு ஆபத்தானது. தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பேதமையை அறிக்கை செய்ய வேண்டும். தங்களை தாங்களே ஞானி என்று நினைத்துக் கொள்கிறவர்கள் தங்களையே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். தேவனுடைய கிரியைகள் எல்லாம் ஆச்சரியமானவை. தேவன் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய், தம்முடைய விருப்பத்தின் பிரகாரமாய் சகல காரியங்களையும் நடப்பிக்கிறார். இவையெல்லாம் தெய்வீக காரியங்கள். மனுஷனுடைய ஞானத்தினால் தேவனுடைய மகிமையை பூரணமாய் புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளையும் நம்மால் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. சீதோஷ்ண நிலைகளில் மாற்றம் உண்டாவதை நாம் ஆராய்ந்து தெரிந்து கொள்கிறோம். ஆனாலும் இந்த மாற்றம் ஏன் உண்டாகிறது என்பதை மனுஷரால் புரிந்து கொள்ள முடியாது. தேவனே இந்த மாற்றத்திற்கு காரணராக இருக்கிறார். தேவன் தம்முடைய சித்தத்தின்படி இந்த மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். தேவன் இதை ஏன் செய்கிறார் என்று அவரிடத்தில் கேட்கிற உரிமை எந்த மனுஷருக்கும் கொடுக்கப்படவில்லை. தேவனுடைய கிரியைகளை நியாயம் தீர்க்கும் ஞானம் எந்த மனுஷரிடத்திலும் இல்லை. நாம் குறைபாடுள்ள நியாயாதிபதிகளாய் இருக்கிறோம். தேவனே நீதிபரர். அவருடைய நீதியே பரிபூர்ணமானது.
தேவனுடைய கிரியைகள் நமக்கு பூரணமாய் வெளிப்படுத்தப்படவில்லை. அவருடைய கிரியைகளில் ஓரளவு மாத்திரமே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் அதை மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும். தேவன் தென்றலினால் பூமியை அமைய பண்ணுகிறார். யோபுவின் வஸ்திரங்கள் உஷ்ணமாய் இருக்கிறது. இதற்கான காரணம் யோபுவுக்கு தெரியாது. தேவன் வானத்திலே மேகத்தை விரித்திருக்கிறார். அவை கீழே விழுந்து விடாதவாறு மேகத்தில் சுற்றித் திரிகிறது. தேவன் தம்முடைய மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். இவையெல்லாம் தேவனுடைய அற்புதமான செய்கைகள். தேவன் இவற்றை ஏன் செய்கிறார் என்பதற்கான காரணம் மனுஷருக்கு தெரியாது. நீர்த்துளிகள் இருக்கிறது. அது மழையாக பெய்யும் போது பூமியின் மீது துளி துளியாக இறங்கி வருகிறது. மேகத்தில் உள்ள தண்ணீர்கள் எல்லாம் மொத்தமாக பூமியின் மேல் விழுந்து விடுவதில்லை. அப்படி விழுந்தால் பூமியில் பெரிய சேதாரம் உண்டாகும். தேவன் தம்முடைய தெய்வீக ஞானத்தினாலும் வல்லமையினாலும் பூமியின் மீது துளி துளியாக மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆகாய மண்டலம் வார்க்கப்பட்ட கண்ணாடியைப் போல கெட்டியாக இருக்கிறது. தேவன் வானத்திலே ஆகாய மண்டலங்களை விரித்திருக்கிறார். அவர் அதை எப்படி விரிக்கிறார் என்பது மனுஷருக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. மேகங்கள் வானத்தில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. மேகத்தில் தண்ணீர் இருந்தாலும் அதையும் தாங்கிக் கொண்டு அது வானத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிரமாணத்தின் பிரகாரம் அவை தொங்குகிறது. கர்த்தர் கட்டளையிடும் போது அது பூமியில் மழையாக பொழிகிறது. எலிஹு தேவனுடைய சர்வ ஞானத்தையும் சர்வ வல்லமையையும் சொல்லுகிறார். தேவனுடைய பரிபூரணத்தை பற்றி சொல்லும் போது அவர் மனுஷருடைய குறைவை பற்றியும் சொல்லுகிறார். மனுஷருடைய ஞானம் குறைவுள்ளது. ஆகையினால் மனுஷன் தன்னை தேவனுக்கு ஒப்பாக உயர்த்தக்கூடாது. அவன் தன்னை பற்றி பெருமையாக நினைக்கக்கூடாது. மனுஷன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த வேண்டும். எலிஹு யோபுவிற்கு கூறிய புத்திமதிகள். என் நியாயங்களை கேளும், என் வார்த்தைகளுக்கெல்லாம் செவிகொடும். உம்மாலே கூடுமானால் எனக்கு மறுமொழி கொடும். நீர் ஆயத்தப்பட்டு எனக்கு எதிராக நில்லும். நீர் கவனித்து என் சொல்லை கேளும். நான் பேசப் போகிறேன், நீர் மௌனமாயிரும். சொல்லத்தக்க நியாயங்கள் இருந்ததேயானால் எனக்கு மறு உத்தரவு கொடும். நீர் பேசும், உம்மை நீதிமானாக தீர்க்க எனக்கு ஆசை உண்டு. ஒன்றும் இல்லாதிருந்ததேயாகில் நீர் என் சொல்லை கேளும். மௌனமாயிரும், நான் உமக்கு ஞானத்தை உபதேசிப்பேன். என் வார்த்தைகளை கேளும், எனக்கு செவிகொடும். என் வார்த்தைகளின் சத்தத்துக்கு செவிகொடும். நான் பேசி முடிய மட்டும் சற்றே பொறும். அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். அவருடைய கிரியையை நீர் மகிமைப்படுத்த நினையும். அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியை கேளும். தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும்.